தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து என் ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், அன்பு, ஆவியானவர் அவர் எங்களுக்கு செய்த காரியங்கள், எங்கள் மேலே பாராட்டின அன்பு, அந்த ரட்சிப்பு, அந்த கிருபை குறித்து பவுல் மேன்மை பாராட்டி காரியங்களை எழுதுவதை நாள்ல பார்த்து கொண்டு வருகிறோம். 12வது வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்றாரு. எப்படி ஒரு மனுஷனால உலகத்துல முதலாவது பிறந்தது அல்ல, முதலாவது தேவனால உண்டாக்கப்பட்ட மனிதன் ஆதாம், இரண்டாவது ஏவாள். இந்த இருவரு மூலமாக வந்த சந்ததி தான் நான், இலங்கை தேசம், இங்கிலாந்துல இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, இஸ்ரேல்ல இருக்கிறவங்க, பலஸ்தீனத்துல இருக்கிறவங்க, ஈரான்ல இருக்கிறவங்க, ஈராக்ல இருக்கிறவங்க, எல்லாரும் யாருடைய இரத்தத்தினால வந்தவர்கள் என்று பார்த்தா ஆதாம் உடைய இரத்தத்தினால, அந்த ஒரு தகப்பனால வந்த சந்ததி தான் நானும் நீங்களும். ஒரே மனுஷனால பாவம் வந்தது போல ஒரே அங்க மனிதகுமாரனாகிய தெய்வத்தின் இயேசுவினால ரட்சிப்பு வந்திருக்கிறது என்பதை குறித்து பவுல் இங்கே சொல்ல வாராரு. அதனால நான் அதை குறித்து பேசாம என் மனசுல தேவைப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். எல்லா மனுஷரும் அந்த ஆதாமாவால நாங்க வந்திருக்க அநேக கிறிஸ்தவர்கள் நாங்க இஸ்ரவேலரை மட்டும் நேசிக்கிறவர்களாக, இஸ்ரவேலர்களுக்காக மட்டும் ஜெபிக்கிறவர்களாக, இஸ்ரவேலருக்காக மட்டும் பரிந்து பேசுகிறவர்களாக, மற்ற ஜனங்கள் மரித்து போனாலும் பரவாயில்ல, அவங்க அழிந்து போகணும் என்று விரும்புகிறவங்களும் உண்டு, அவங்களோட மரணத்துல பிரியப்படுகிறவங்களும் உண்டு. ஆனா இஸ்ரவேலுக்கு மட்டும் ஒண்ணும் நடந்துடக்கூடாது. வேதம் தெளிவா சொல்லுது இல்ல, ஆதாமில இருந்தா எல்லாரும் வந்திருக்கிறீங்கன்னு. அப்ப நாங்க எல்லாரும் சகோதரர்கள் அல்லவா? எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? எந்த மதமா இருந்தான்னு, எப்படி வாழ்ந்தான்னு படைத்தவர் ஒருவர் அல்லவா? அழிந்து போகிறவர்களுக்காகத்தானே அவர் வந்தாரு. பாவத்துல இருக்கிறவங்களை மீட்கத்தானே அவர் வந்தாரு. தொலைந்து போனவர்களுக்காகத்தானே அவர் வந்தாரு. இப்படி இருக்க நாங்க மட்டும் ஒரு கூட்டத்தை நேசிக்கிறவர்களாக எப்படி வாழ முடியும்? இதை தேவன் விரும்புவாரா? ஒரே ஒரு வசனத்தை வச்சுட்டு இஸ்ரவேலருக்காக ஜெபிங்க என்றதை வச்சுட்டு தனியே இஸ்ரவேலருக்காக ஜெபிக்கிற கூட்டங்களும் உண்டு. அதான் தேவனுடைய ஜனம் என்று ஜெபிக்கிற கூட்டங்களும் உண்டு. இஸ்ரவேலரை தேவன் தான் வந்து பிறப்பதற்காக, தன்னுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக தெரிந்து கொண்ட ஒரு ஜாதி, ஜனம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா அவன் தேவனுக்குரிய முறையில வாழ்றானா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டானா? ரட்சிக்கப்பட்டானா? ரட்சிக்கப்படத்தக்கதாக தன்னுடைய ஜனத்தை நடத்துகிறானா? இல்லையே. அவர் செய்கிறதற்குரிய கிரிக்கைகள் தான் அங்க அவர்களோடு வரும். நீங்க விதைக்கிறதா நீங்க அறுப்பீங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது.
அவரவர் தனக்குரிய கணக்கை கொடுக்க வேண்டும். அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லா ஜனங்களையும் நேசிங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபியுங்க. நாங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், நாங்களும் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததி. அப்படி இருக்கேக்க இஸ்ரவேலன்னு தூக்கி பிடிக்கிறது, இஸ்ரவேலன்னு அவனுக்காகத்தான் கதைக்கிறது. அவருடைய தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. எல்லாருக்காக ஜெபிக்கணும், எல்லாருக்கும் இயேசு அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். மற்ற இடங்கள்ல யார் இறந்தாலும் அது மனிதன்தான், தேவனுடைய பிள்ளைதான், அவனும் இறக்கக்கூடாது, அங்கேயும் மரணம் நடக்கக்கூடாது. எல்லா இடத்திலையும் சமாதானம் வரணும், எல்லாரும் வாழணும், எல்லாரும் தெய்வத்தை நேசிக்க. இதுதான் எங்களுடைய ஜெபமா இருக்கணும். ஒரு தேசத்துக்காக மட்டும் ஜெபிக்கிறது தேவனுடைய பிள்ளை கிடையாது. தைரியமா சொல்லுவேன். வசனம் வேணும், ஆதாரம் வேணும்னா கேளுங்க, போன் பண்ணுங்க, தைரியமா எடுத்தார். ஆண்டவர் அப்படியாக என்னை உங்களை மாற்றி ஆவியானவர் வழி நடத்துவார். ஆமென்.